வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் முயல் கறி கிரேவி தாங்க. கிராமத்து முறையில் மண் சட்டியில் விறகடுப்பில் செய்ய போகிறேங்க. கிராமத்தில் இதை சொல்லுவாங்க, உடம்புக்கு நல்ல பலம் தர்ற ஒரு கறின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரத்தம் ஓட்டத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. விவசாய வேலை பார்க்குறவங்க, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க இந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த கறியை செஞ்சு சாப்பிட்டா நல்ல உடல் பலம் பெறும்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் கொழுப்பு மற்ற கறிகளை விட கம்மிங்க. எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இப்போ தான் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முயல் பண்ணை முயல் கறிங்க. இது கழுவுறதுக்கு முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இருக்குன்னு. கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் கறி மாதிரியே தான் இருக்குது. ரொம்பவே கொழுப்பு கம்மிங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு நான் உரலில் இடித்து வச்சுருக்கேங்க. முழுக்க முழுக்க கிராமத்து மத்தலில் தான் செய்ய போகிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்க பட்டை வகைகள்ங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், கொஞ்சம் தாளிக்க எண்ணெய்ங்க. இந்த இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்தாலே போதுங்க. ஏன்னா இந்த கறி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இது நம்ம கிராமத்து முறையில் தான் சமைக்க போகிறோம். வாங்க அப்படியே சேர்ந்து சமைப்போம். இங்கே நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்ததுங்க இந்த சமையல் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே. வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க இந்த சமையல். சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த பட்டை வகைகள்லாம் போட்டுடலாங்க. நம்ம பட்டை வகைகள் போடுறதுக்கு முன்னாடி மலைத்துளி ஆசீர்வாதம் மாதிரி அப்படியே சட்டிக்குள்ளே விழ ஆரம்பிச்சிட்டுங்க. பட்டை வகைகள் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2யுமே போட்டுக்கலாங்க. மழை வந்ததுங்க, என்னென்னமோ ஆச்சு. ஆனால் நமக்கு சமையலும் நிற்கலை, இதோட ருசியை டேஸ்ட் பண்ணுற விதமும் நிற்கலைங்க. அந்தளவுக்கு அட்டகாசமாக இருந்ததுங்க இந்த சமையல். இப்போ வெங்காயம் முழுக்க சின்ன வெங்காயம் போட வேண்டியதில்லை, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2யும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. விறகடுப்புங்கிறதுனால மேலே மலைத்துளி விழுந்தாலும் ஹீட்னஸ் இருந்ததுங்க. இந்த சமையல் விறகுல தான் சமைக்கணும் பிடிவாதத்தில் நான் மலையோட மலையாக சமைச்சேன். இதை வதங்கினதும் நம்ம இந்த இஞ்சி பூண்டை இடித்து போடணுங்க. மற்ற கறிகளுக்கு இஞ்சி சாஸ்தி போடுறதே கறி வேகணும் சீக்கிரங்கிறதுக்காக தான். முயல் கறி அப்படி கிடையாதுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட முடியும். ஏன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இந்த கறி. அதனால் கொஞ்சோண்டு நான் 2 கட்டி பூண்டும், ஒரு கட்டை விரல் பெருசு இஞ்சியும் இடித்து தாங்க சேர்த்தேன். நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கறி இருக்குல்ல, இதை நல்லா பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம கறியை சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வணக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு விரும்ப மாட்டாங்க. அவங்களையும் இந்த கறி சாப்பிட வைக்கணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இது உடலுக்கு பலம் தர்ற ஒரு கறிங்க, ரத்த ஓட்டத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நல்லா பக்குவமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கறியை வணக்கி விடணுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கறி தண்ணி விடும்ல, அது வரைக்கும் வணக்கி விடணும். கொஞ்சம் நல்ல தோட்டத்துலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலையும் பிடுங்கி போட்டேங்க. போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு, நம்ம இன்னும் தக்காளி போடலை, நோட் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 2 தக்காளியை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா, மட்டன் மசாலா நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மிளகாய்த்தூளும் தனி மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்ல காரம் சரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு நம்ம மசாலாவை போட்டுடலாங்க. இங்கே தாங்க ட்விஸ்ட்டே ஆரம்பிச்சிது. நான் மசாலாவை போட ஆரம்பித்தேன், இயற்கை ஆசீர்வாதம் பண்ணவும் ஆரம்பிச்சிச்சுங்க. மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, மசாலாவோட பச்சை வாசனை போகிறது அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு, நமக்கு கறி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு திக்காக குழம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது விறகடுப்பு தான், அதனால் தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் சுண்டி வந்துடும். இந்த கறி சீக்கிரமாக குக் ஆயிரும். மற்ற மட்டன் மாதிரி நாட்டுக்கோழி மாதிரி கிடையாதுங்க. ஆனால் இதோட எலும்புகள் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். நம்ம தண்ணியை ஊற்றிட்டு மூடியை போட்டுடலாங்க. இங்கே மூடி போட்டப்போ தாங்க பயங்கர ட்விஸ்ட் ஆயிடுச்சு. சரியான மழைங்க, நல்ல மழை அடித்து ஊற்றினாலும் நம்ம அடுப்பு எரியிறது நிற்கவே இல்லை, கறி கொதிக்கிறதும் நிற்கலை, அதோட வாசனையும் நிற்கலைங்க. அப்படியே டெம்ட் ஆச்சுங்க. அந்த வாசனை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. இந்த கொதிக்கிற சவுண்டை விட மழை சவுண்டு தாங்க அதிகமாக இருந்தது. நான் கேட்ச் பண்ணுவோம்னு நினச்சேன். அதுக்குள்ளே பக்கத்து வீட்டில் நிறைய சவுண்டு விட்டுட்டாங்க. ஒரு இயற்கையான இந்த சமையலுங்க. இந்த முயல் கறி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் இது வேகணுங்க. இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு
பார்த்துடலாமா சுருக்கமாக. உடல் நல்லா பலம் பெறுங்க. இதில் நிறைய புரத சத்து இருக்குது. உடல் சோர்வாக இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம். கொழுப்பு குறைவாக இருக்குங்க, லோ ஃபேட்டுங்கிறதுனால எடை கவனம் செலுத்துகிறவங்க வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க. மற்ற கறியோட ஒப்பிடும்போது இதில் கொழுப்பு ரொம்ப கம்மிங்க. எளிதாக ஜீரணமாகறதுனால குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வயிறு கனமாக இருக்காதுங்க, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரத்த ஓட்டத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு மணங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா ஊர்கள்லேயும் முயல் வந்து இயற்கையாக வளர்த்து சேல்ஸ் கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றத விட இது ரொம்ப அதிகமும் எடுக்கக்கூடாது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் எடுக்கணும். உடல் சூடை வந்து இது சமநிலைப்படுத்துகிற ஒரு கறின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி நிறைய வேணும், பலம் நிறைய வேணுங்கிறப்ப இந்த கறி தாராளமாக சமைச்சு சாப்பிட்லாங்க. அப்படியே சும்மா பஞ்சாக இருந்ததுங்க. இது நல்லா கிரேவி மாதிரி வச்சேன் நான். இதை குழம்பா வைக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து திக்காக கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சா அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அதே மாதிரி செஞ்சேன். உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு நினச்சா கூட நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. செம்ம வாசனை, செம்ம சுவைங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். கிராமத்து சமையல் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. நம்மளோட ஆரோக்கியமான சமையலும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குதுங்க. பார்த்து எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ வந்து முயல் கறியோட வாசனை வேறு லெவலில் அப்படியே சும்மா டெம்ட் ஆகி இழுக்குதுங்க. அப்படியே மழையும் நிற்கவே இல்லை. நமக்கு இந்த மலையோடு சமைச்சதை மலையாகவே சாப்பிடும்போது வேறு லெவல் சுவையில் இருந்தது எங்களுக்கு. நாளைக்கு சண்டே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் முயல் கறி பண்ணை எதுவும் இருந்ததுன்னா வாங்கி கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் சுவையில் இருக்கும். ஃபேட் ரொம்ப கம்மிங்க. அதனால் தைரியமாக நிறைய சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? இந்த வீடியோ முழுசாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது சுவை ருசி மட்டும் கிடையாதுங்க, நல்ல உடம்புக்கு பலம் தர்ற கறி. அதனால் மறக்காமல் உங்கள் வீட்டில் நாளைக்கே வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்க. கிராமத்து சமையல் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த முயல் கறியெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? என்ன ஏதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.